நடிகர் திலகமோ திமுகவின் ஆட்சி என்று கூட பார்க்காது, சுயநலமேதுமின்றி தன் கடமையை சரிவரச் செய்தால் போதும் என்ற நோக்கத்தில் எந்தவித எதிர்பார்ப்புமில்லாது தன் சொந்த பணத்தினை அள்ளி செலவழித்தார். தான் செய்யும் நற்காரியங்கள் எதுவும் வெளியே தெரியவிடாது திட்டமிட்டு மறைக்கப்படும் என்பதனை நன்றாக தெரிந்திருந்தும், கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே என்பது போல் தனது கருமத்தை செய்து முடித்தார். 1967 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு சென்னை கடற்கரையில் திருவள்ளுவர் சிலை நிறுவுவது என முடிவான போது, அப்போது எம்ஜிஆர் உட்பட திமுகவிலிருந்த எவரும் முன்வராத நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்த போதும் திருவள்ளுவர் சிலைக்கான அனைத்து செலவுகளையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஏற்றுக்கொண்டார். அத்துடன் சிலைக்கு அவரே மாடலாகவும் இருந்தார். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு தெரியவிடாது மறைக்கப்பட்டது.